பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை அப்படின்றது எதன் காரணமா ஏற்படுது? மஞ்சள் காமாலையை சரி செய்ய என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை? இதுதான் இன்னைக்கு நாம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் நியோநாட்டாலஜிஸ்ட் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் வைத்தீஸ்வரன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா எந்த பீரியட் ஆஃப் டைம் சொல்றோம் சார்? பச்சிளம் குழந்தைங்கன்னா நியூ பார்ன், அதாவது பிறந்ததுலேருந்து 28 நாள் வரைக்கும் உள்ள குழந்தைய தான் நம்ம பச்சிளம் குழந்தைன்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு பொதுவாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னா என்ன? பச்சிளம் குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே பார்த்தோம்னா டிபெண்டிங் அப்பான் த ஜெஸ்டேஷனல் ஏஜ், குறைமாத குழந்தையாக இருந்ததுன்னா மூச்சு திணறல் வரலாம், ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கும், அந்த டிரான்சிஷனில் பிரச்சனை இருக்கலாம், குழந்தை பிறந்தோடனே சில டைம் அழாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் வைக்க வேண்டியது இருக்கும், ப்ரீத்திங்க்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், என்ஐசியூ அட்மிஷன் தேவைப்பட வேண்டியது இருக்கும், ஃபீடிங் எடுக்க முடியாத குழந்தை, மூச்சு விட முடியாத குழந்தை, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ், குளுக்கோஸ் போட வேண்டியது இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் மஞ்சள் காமாலை வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் அதை பார்த்து செக் பண்ணணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபோட்டோதெரப்பி அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ பச்சிளம் குழந்தை பிறந்த உடனே அடிப்படையில் என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க? அடிப்படையில் ஒன்று நார்மல் ஹெல்த்தி டேர்ம் பேபிஸ்னால் பிறந்ததுக்கப்புறம் பிறந்த உடனே ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிறந்த உடனே சம்டைம்ஸ் வந்து மதருடைய பிளட் குரூப் பார்ப்போம். முன்னாடியே நம்ம பிளட் குரூப் இருந்திருக்கும். பேபியோட பிளட் குரூப் கார்ட் பிளட் சம்டைம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். ஜாண்டிஸ் மதர் நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்ததுன்னா கார்ட் பிளட் உடனே டைரக்ட் ஸ்கூம்ஸ் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். பேபியோட பிளட் குரூப் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன்ஸ், பேபிக்கு மூச்சு திணறல் இருந்ததுன்னா அதுக்கு பிளட் கேஸ் பார்ப்போம், பிஹெச் பார்ப்போம். ஸோ சம்டைம் ஜாண்டிஸ் இருந்ததுன்னா பேபிக்கு பெரிஃபரல்ஸ் மேலே ரெட்டிகுலோசைட் கவுண்ட், பேபியோட பிளட் குரூப், பிலிரூபின் லெவல், டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். நார்மல் ஹெல்த்தி பேபிஸ்னால் இந்த டெஸ்ட்டும் யூஸ்வலாக எடுக்க மாட்டோம். 48 ஹவர்ஸ் கழிச்சு நியூ பார்ன் மெட்டபாலிக் ஸ்க்ரீனிங்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். பிலிரூபின் ஜாண்டிஸ் டெஸ்ட் ஒன்று எடுப்போம். ஜாண்டிஸ் டெஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், டோட்டல் சீரம் பிலிரூபின் ஒரு டெஸ்ட் பார்ப்போம். இல்லைன்னா நான் நவடேஸ் வந்து பிளட் எடுக்காமலே பிலிரூபின் டெஸ்ட் பார்க்கக்கூடிய டிரான்ஸ்குட்டேனியஸ் பிலிரூபின்ற ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷின் மூலயமா ஸ்கின்ல வச்ச உடனே பேபிக்கு எவ்வளோ பிலிரூபின் இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தை ஹெல்த்தி டேர்ம் பேபிஸ் பிறந்தா கூட பிஃபோர் டிஸ்சார்ஜ் ஒரு பிளட் குரூப்பும் தெரிஞ்சிருக்கணும். ஜாண்டிஸ் டெஸ்ட் பிஃபோர் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக எடுத்திருந்துருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது முக்கியமானது இந்த ஜாண்டஸ் அப்படின்றது. இந்த ஜாண்டஸ் பச்சிளம் குழந்தைகளுக்கு வருவதற்கான காரணம் என்ன? அது அடிப்படையில் ஜாண்டஸ்ன்றது என்ன? ஆக்சுவலாக ஜாண்டஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லோயிஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறது. மியூக்கஸ் மெம்பரேன் அந்த ஜவ்வுலையும் தோல்லையும் அந்த வெண்மை நிறம் வந்து மஞ்சள் நிறமாக நிறமாற்றம் அடைகிறது தான் நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். அடல்ட்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே அந்த வெளியில் ஜாண்டிஸ் தென்படலாம், கிளினிக்கலி விசிபிள் ஜாண்டிஸ் அப்படின்றது. அது யூஸ்வலாக அடல்ட்ஸ் வேல்யூஸ் பார்த்தோம்னா 1.2 மில்லிகிராம்ஸ்க்கு மேலே வந்து ஜாண்டிஸ் தெரியும். ஆனால் நியூ பார்ன் பேபிஸ்க்கு சம்டைம்ஸ் 5 மில்லிகிராம்ஸ்க்கு மேலே தான் கிளினிக்கலி விசிபிள் ஜாண்டிஸ் தெரியும். ஸோ அடல்ட் வேல்யூ நம்ம வச்சு பார்த்தோம்னா இன்வேரியபிளி எல்லா குழந்தைக்குமே ஜாண்டிஸ் இருக்கும். அதாவது 1.2 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டருக்கு மேலே போகிறத ஜாண்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிறகு எல்லா குழந்தைக்குமே ஜாண்டிஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது இயல்புலேயே வந்து அது வந்து இருக்க தான் செய்யும். அப்போ அது வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றது எந்த நேரத்தில்? ஆக்சுவலாக வந்து ஜாண்டிஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இரத்த சிவப்பணுவில் இருக்க ஹீம்ன்ற பிக்மெண்ட், சிவப்பு நிறமி, அந்த சிவப்பணுக்கு நிறத்தை கொடுக்கறது அந்த ஹீம்ன்ற நிறமி பிக்மெண்ட். அந்த சிவப்பணு வந்து அன்றாடம் வளர்சிதை மாற்ற மெட்டபாலிசமில் புதிய சிவப்பணு உருவாகுது, பழைய சிவப்பணு அழியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சிவப்பணு அழியும் போது அந்த ஹீம்ன்ற பிக்மெண்ட் தான் வந்து அதுவும் வளர்சிதை மாற்றத்தில் வெளியே உடம்பு விட்டு வெளியேற்றணும் இல்லையா. அது வந்து ஹீமுங்கிறது சிவப்பு நிறமி, அது வந்து மஞ்சள் நிறமாக பிலிரூபின் அப்படின்ற மஞ்சள் நிறமியாக மாற்றப்பட்டு கல்லீரலில் ஒரு காஞ்சுகேஷன் நடைபெறும். குளுக்குரானிக் ஆசிட்ன்ற வேதிப்பொருளோட காஞ்சுகேஷன் நடைபெற்று அது வந்து பித்தநீர் வழியாக சிறுநீரிலும் மலத்திலும் வெளியேற்றப்படுகிறது. அதனால தான் இந்த மஞ்சள் நிறமி மலத்தில் வெளியேற்றினால மலமே கூட மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது ஜாண்டிஸ் அப்படின்றது எல்லா குழந்தைக்கும் ஏற்படுது. பொதுவாக அடல்ட்ஸை கம்பேர் பண்ணையில் நியூபார்ன் பேபிஸ்க்கு
இந்த மாதிரி சிவப்பணுவுடைய டேர்ன் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் அந்த கல்லீரல் வந்து முழுமையாக ஐ மீன் முதிர்ச்சி அடையாததுனாலையும் இந்த குழந்தைக்கு ஒரு பிறந்த உடனே ஒரு சடன் ஒரு இன்க்ரீஸ் இன் பிலிரூபின் நார்மலாகவே இயற்கையாகவே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே ஜாஸ்தியாக போகும்போது தான் ட்ரீட்மெண்ட். அந்த குறிப்பிட்ட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா பொதுவாக 12 மில்லிகிராம்ஸ்க்கு பர் டெசிலிட்டருக்கு மேலே போனால் தான் அது நம்ம கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம். அதுவே இது இன்னும் 15-20க்கு மேலே போச்சுன்னா தட் டெஃபினெட்லி நீட்ஸ் ஃபர்தர் எவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போது முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைக்கு அப்படி இருக்குது அப்படின்னா வெயிலில் காட்டினா அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் சரிதானா? ஆக்சுவலாக இதில் தட்ஸ் ட்ரூ இருந்தால் கூட வெயில்லன்றது இப்போது வெயில் டெஃபினெட்லி இட் கண்டெய்ன்ஸ் அல்ட்ராவயலட் யூவி ரேஸ். யூவி ரேடியேஷன் ஒரு பர்டிகுலர் நானோமீட்டரில் தான் வந்து யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ஃபோட்டோதெரப்பியே ஜாண்டிஸ்க்கு ஃபோட்டோதெரப்பி கொடுக்குறோன்னா கூட அந்த 460 to 490 நானோமீட்டரில் ஒரு பர்டிகுலர் இதில் தான் வந்து அந்த பில்லிரூபின் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பில்லிரூபின் வந்து அந்த யூவி ரேஸை அப்சார்ப் பண்ணி வாட்டர் சால்யூபிள் ஃபார்ம் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகுது. அந்த பர்டிகுலர் அல்ட்ராவயலட் நானோமீட்டர் இதில் கொடுத்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூரிய கதிர்களில் பார்த்தோன்னா நம்ம அது இல்லாமல் தேவையில்லாத உடலுக்கு உகந்தது அல்லாத வேறு அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸும் இது பண்ணுறோன்னா அது மோர் ஆஃப் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது போல் சன்பர்ன்ஸ் ஹீட் ரேடியேஷன்ஸ்னால தோல் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கண்ட்ரோல்டாக நம்ம அதில் சன்லைட்டில் வி ஆர் நாட் ஷுவர் ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ் அண்ட் தட் இஸ் ஆல்சோ ரிஸ்க் ஃபார் சன்பர்ன்ஸ்லாம் இருக்கிறதுனால வி டோன்ட் ஜென்ரலி அட்வைஸ் சன்லைட் எக்ஸ்போஷர் ஜஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். சன்லைட் எக்ஸ்போஷர் தோ இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் குட் எஃபெக்ட்ஸ் லைக் வைட்டமின் டி அதெல்லாம் நல்ல எஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட ஆஸ் சச் ஃபோட்டோதெரப்பி ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் வைஸ் வில் நாட் அட்வைஸ் இது ஜஸ்ட் ஜென்ரல் ஃபார் குட் இதுவாக சன்லைட் எக்ஸ்போஷர் காமிச்சிக்கலாம். பட் ட்ரீட்மெண்ட்காக சன்லைட்டில் நம்ம வைக்க முடியும். அப்போ ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு? ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்னா ஃபோட்டோதெரப்பி தான் இந்த முக்கியமான ப்ரைம் பிரதானமான சிகிச்சை அப்படின்னாலே ஜாண்டிஸ்க்கு ஃபோட்டோதெரப்பி தான் சிகிச்சை. ஃபோட்டோதெரப்பிங்கிறது ஒரு ஒளிக்கதிர் சிகிச்சை. ஃபோட்டோதெரப்பி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூ லைட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் இந்த பர்டிகுலர் நானோமீட்டர் அந்த 460 to 490 நானோமீட்டர்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா 478 நானோமீட்டர்ஸில் அந்த கதிர்கள் படும்போது அந்த பில்லிரூபின் வந்து அதை இதை அப்சார்ப் பண்ணி அது எக்ஸ்க்ரீட்டபிள் ஃபார்மில் வாட்டர் சால்யூபிள் ஃபார்ம்ஸில் நம்ம இதுவாகிடுது. ஸோ அந்த ஃபோட்டோதெரப்பியில் என்ன செய்யுதுன்னா ஐசோமரைசேஷன் அந்த பில்லிரூபின் வந்து அந்த ஒளிக்கதிரை உள்வாங்கி வாட்டர் இன்சால்யூபிள் ஃபார்மாக இருக்கிறது வாட்டர் சால்யூபிள் ஃபார்மாக மாறி யூரின்லையும் எக்ஸ்க்ரீட் ஆகும். அதுதான் இது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரைசேஷன் அண்ட் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் இதெல்லாம் வந்து ஃபோட்டோதெரப்பினால் பேபிக்கு வித்தவுட் லிவரில் மெச்சூர் ஆகலைன்னா கூட நம்ம லைட்டை வச்சு அதை வி ஆர் ஃபைண்டிங் அல்டர்னேட் வேஸ் டு எக்ஸ்க்ரீட் த பில்லிரூபின். நீங்கள் சொன்னீங்க ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா. அப்போ அந்த வேறுபாடு ஏன் வருது டாக்டர்? பச்சிலை குழந்தைக்கு ஏன் மஞ்சள் காமாலை ஒரு சில குழந்தைக்கு ஜாஸ்தியாக வருதுன்னா ஒவ்வொரு தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் பேபிஸ் கெட்டிங் ஜாண்டிஸ். குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் அதை வந்து பொதுவாக மஞ்சள் காமாலை பச்சிலம் குழந்தைக்கு வர்றது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து உடலியல் மஞ்சள் காமாலை, அதாவது ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நோயியல் மஞ்சள் காமாலை, பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம். இந்த உடலியல் மஞ்சள் காமாலை ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா குழந்தைக்கும் வர்றது அண்டர்கோ பண்ணுறது பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ரெட் செல் டேர்ன் ஓவர்னாலையும் இன்க்ரீஸ்டு ஆர்பிசி மாஸ்னாலையும் ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்பிசிஸ் இருக்கிறதுனால. நம்ம அடல்ட்டுக்கு ஆர்பிசி லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 120 days. ஸோ நியூபார்ன் பேபிஸோட ஆர்பிசி பார்த்தீங்கன்னா 60 to 90 days தான். அதுக்குள்ளே ஆர்பிசிஸ் சீக்கிரம் டர்ன் ஓவர் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிறதுனால புது பில்லிரூபின் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்படி நம்ம பார்க்கல whenever there are conditions which predispose the baby to high red cell turnover, ஹீமோலைசிஸ் இந்த ஆர்பிசி உடையிற எந்தெந்த சமயத்துல எல்லாம் உடையுதோ அப்போல்லாம் ஜாண்டிஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ முக்கியமான கண்டிஷன் பார்த்தோம்னா ஏபிஓ இன்கம்பேட்டபிள், ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி, ஏபிஓ இன்கம்பேட்டபிள் ரத்த பிரிவு வேறுபாடுனால வருது. ஸோ உதாரணத்துக்கு தாய் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப், மதர் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, பேபி வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மதர் வந்து அந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் ஆன்டிஜன் வச்சிட்டு இருக்க அந்த பேபியோடைய ஆர்பிசியை ஒரு ஃபாரின் ஆன்டிஜனாக கருதி மதருடைய சிஸ்டம் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ்
அந்த ஆன்டிபாடி பேபியோட ஆன்டிஜனோட ஆர்பிசி ஆன்டிஜனோட ரியாக்ட் ஆகி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்னால பேபியோட ஆர்பிசிஸ் வில் ஸ்டார்ட் கெட்டிங் டெஸ்ட்ராய்டு. ஸோ அப்படி டெஸ்ட்ராய் ஆகல என்ன ஆகும், மோர் அமௌண்ட் ஆஃப் பிலிருபின் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஸோ அந்த மாதிரி பேபிஸ், RH நெகட்டிவ் மதர் உள்ள பேபிஸ், கேரிங் RH பாசிட்டிவ் பேபிஸ், அந்த மாதிரி பேபிஸ். அதே சமயம் ஓ பாசிட்டிவ் மதர்ஸ், மதர் ஓ பிளட் குரூப்பாக இருந்து பேபி ஏஓ பிஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்கன்னா அகெயின் ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் இல்லாத மதர் வில் ரெகக்னைஸ் த blood babies RBC bearing ARB antigen as a foreign antigen and start producing more antibodies and start destroying the baby's red blood cells. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்பயும் ஜாண்டிஸ் ஜாஸ்தியாகும். இது முக்கியமான கண்டிஷன்ஸ். இது வந்து பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ், நோயியல் மஞ்சள் காமாலை. இது முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம்னு பார்த்தோம்னா பேபிஸ்க்கு ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலையில் ப்ரீமெச்சூரிட்டி அண்ட் லோ பர்த் வெயிட். ஸோ பச்சிளம் குழந்தை ப்ரீமெச்சூராக பறக்கிறாங்க, 34 வீக்ஸ் பர்டிகுலராக கீழே பறக்கிற குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை ஏற்படும். பிகாஸ் ஆஃப் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், நார்மல் பேபிஸ்க்கே லிவர் மெச்சூர் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகுதுன்னா ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு வந்து இன்னும் லிவர் இம்மெச்சூராக இருக்கும். தட் இம்மெச்சூர் லிவர் வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் த ஹை லோட் ஆஃப் பிலிருபின். ஸோ அது ரெண்டாவது ரீசன். மூணாவது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலூட்டு மஞ்சள் காமாலை. ஆக்சுவலாக திஸ் இஸ் அ மிஸ்நாம. நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக தாய்ப்பாலூட்டும் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம். இது தாய்ப்பாலூட்டு மஞ்சள் காமாலை, தாய்ப்பால்னால வர்ற மஞ்சள் காமாலை கிடையாது. ஆக்சுவலாக சொல்லணும்னா பிரெஸ்ட் ஃபீடிங் இன்அடிக்வசி ஜாண்டிஸ்னு சொல்லலாம். தாய்ப்பால் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை. ஸோ அப்போ வந்து சம் ரீசன்ஸ் மதருக்கு வந்து செகண்ட் டே தேர்ட் டே வந்து ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ்னால அதீத மில்க் செக்ரீஷன் நடக்க வேண்டியது நடக்கிறதுக்கு தாமதமானால் ஸோ குழந்தைக்கு என்ன ஆகும், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்காம போய் பேபி வந்து டீஹைட்ரேஷனில் போயிடுவாங்க. ஸோ பேபி வந்து ஷோ ரெடியூஸ்ட் யூரின் அவுட்புட் இருக்கும். 6 தடவைக்கு மேலே போக வேண்டிய யூரின் 1 தடவை 2 தடவை தான் போவாங்க. மலம் சரியாக கழிக்க மாட்டாங்க. வெயிட்டு சரியாக ஏறாது. வெயிட் ஈவன் லாஸ் ஆகும். நார்மலாக ஒரு பேபிக்கு ஃபஸ்ட்டு 1 வீக்கில் 10% வெயிட் லாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸில் இருக்க பாப்பாக்கு மோர் தென் 10% வெயிட் லாஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு 1 வீக்கில். ஸோ எக்ஸசிவ் வெயிட் லாஸ், ரெடியூஸ்ட் யூரின் அவுட்புட், ரெடியூஸ் ஸ்டூல் அவுட்புட் இதெல்லாம் இருந்ததுன்னா வில் திங்க் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ். அதாவது தாய்ப்பால் ஊட்டும், அதாவது தாய்ப்பால் பற்றாக்குறையினால வரக்கூடிய ஜாண்டிஸ். அப்போ பிறந்த உடனே வர்றதுன்றது இல்லாம ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட வரலாம். எஸ் பிறந்த உடனே வர்றது வந்து பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ், நோயியல் ஜாண்டிஸ். அதாவது நான் அதான் சொல்ல வந்தேன், உடலியல் மஞ்சள் காமாலை வந்து முதல் 2 நாளைக்கு வரவே வராது. 3ஆம் நாள் தான் ஆரம்பிக்கும். 3-4 நாள் ஆரம்பித்து 5-6வது நாள் பீக் உச்சபட்சம் அடைந்து 7-8வது நாள் நார்மல் ஆகிடும். ஸோ நார்மல் உடலியல் மஞ்சள் காமாலை ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் 7 நாளைக்கு மேலே தாண்டாது. முதல் 1 நாள் 2 நாள் வராது. ஸோ அதோடைய பீக் லெவலுமே 12க்கு மேலே போகாது. ஸோ இந்த பேட்டர்ன் இருந்தால் அந்த பேபிக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. முதல் 2 நாளில் வராமல் இருந்து 3-4 நாள் வந்து 5-6 நாளில் பீக்காக 7-8 நாள் நார்மலைஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் வேல்யூஸும் 12 தாண்டலைன்னா அதுதான் ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ், உடலியல் மஞ்சள் காமாலை. அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, ரீஅஷ்யூர் பண்ணினா போதும். அதுதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், முதல்ல சொன்னேன் RH இன்கம்பேட்டபிலிட்டி, ABO இன்கம்பேட்டபிலிட்டி, பிரெஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ், பிரெஸ்ட் மில்க் ஜாண்டிஸ்னு இன்னொரு என்டிட்டி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மஞ்சள் காமாலை. பிரெஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ்னு தாய்ப்பால் ஊட்டு மஞ்சள் காமாலை. இது பிரெஸ்ட் மில்க் ஜாண்டிஸ் தாய்ப்பால் மஞ்சள் காமாலை. இதில் என்ன சொன்னீங்கன்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் யூரின் போக மாட்டாங்க, வெயிட் குறைவாங்கன்னு சொன்னேன். இதில் யூரின் நல்லா போவாங்க, வெயிட் நிறைய ஏறுவாங்க. 3 கிலோ பிறந்து பார்த்தா பாப்பா 3.5 கிலோ 4 கிலோ கூட ஏறுவாங்க. ஆனால் கண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து தாய்ப்பாலே இருக்க ஒரு பீட்டா குளுக்கரடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்னால வரக்கூடிய ஜாண்டிஸு. ஸோ இது வந்து ஒன்றும் பெரும்பாலும் இது எந்த தீங்கையும் விளைவிக்காது இந்த மஞ்சள் காமாலை. பட் கொஞ்சம் ரேஞ்சஸ் அதிகமாக போச்சுன்னா நம்ம ஃபோட்டோதெரப்பி கொடுத்தா போதும். இதுக்காக தாய்ப்பாலை வந்து நிறுத்துறதோ குறைக்கிறதோ கூடாதுங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதை தான் தாய்மார்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரியான மஞ்சள் காமாலை பாதிப்புகள் சுகப்பிரசவம் ஆனாலும் நடக்கும், சிசேரியன் ஆனாலும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சுகப்பிரசவம் ஆனாலும் நடக்கும். அதான் நம்ம ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொன்னோம்ல, இர்ரெஸ்பெக்டிவ் வெதர் வாட் எவர் இஸ் த மோட் ஆஃப் டெலிவரி, இயற்கையாக நடக்கக்கூடிய ஜாண்டிஸ் தானாக நடந்துடும். ஸோ நோயியல் மஞ்சள் காமாலை சம்டைம் டீஹைட்ரேஷன் ஜாண்டிஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ்ன்னு சொல்லல, அது வந்து தாய்ப்பால் பற்றாக்குறையினால அது வந்து சிசேரியன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சிசேரியன் மதர்ஸ், ஃபஸ்ட் டைம் மதர்ஸ், பிரைமி மதர்ஸ், அவங்களுக்கு வந்து தே வில் நாட் நோ த பொசிஷன் டு ஃபீட், தே நீட் சம் லாக்டேஷன் சப்போர்ட் தேவைப்படும். லாக்டேஷன்
support, somebody to teach the mother how to hold the baby, how to feed the baby. இந்த விஷயம்லாம் தெரியாத மதர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் மதர், பிரைமரி மதர், சிசேரியன் மதர்ஸ், அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயினில் இருப்பாங்க, சிசேரியன் பெயினில் இருப்பாங்க. இப்போ திரும்பி படுக்க முடியாது, இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது, அந்த டைமில் பேபியும் தூக்கி ஹோல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கெலாம் சிரமப்படுவாங்க. ஸோ அதனால மேபி வந்து அதனால பிரஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ் சிசேரியன் மதர்ஸில் காமனாக இருக்கும். நார்மல் டெலிவரி இருக்கிறத விட சிசேரியன்ஸில் கொஞ்சம் அதிகமாக காணப்படலாம். பட் வந்து வித் ப்ராப்பர் மானிட்டரிங் அந்த ஃபஸ்ட்டு 48 hours பிஃபோர் டிஸ்சார்ஜ் வரைக்கும் இந்த போஸ்ட்நேட்டல் வார்ட்ஸில் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் பார்த்து பேபி கண்ணு மஞ்சளாக இருக்கா, உடம்பு மஞ்சளாக இருக்கா, கை கால்கள் மஞ்சளாக இருக்கா அப்படின்றத பார்த்து பிஃபோர் டிஸ்சார்ஜ் கட்டாயம் ஒரு பிலிருபின் நம்ம பார்க்கல. வித் ப்ராப்பர் எவாலுவேஷன் அண்ட் மானிட்டரிங்கில் வி கேன் அவாய்ட் வித் டைம்லி இனிஷியேஷன் ஆஃப் ஃபோட்டோதெரப்பியில் வி கேன் அவாய்ட் பேபிஸ் கோயிங் டு வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் பிலிருபின் அண்ட் கெட்டிங் காம்ப்ளிகேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பெரும்பாலும் ஃபோட்டோதெரப்பியே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக பெரும்பாலும் ஃபோட்டோதெரப்பியில் நல்ல பிலிருபின் வேல்யூஸ் குறைஞ்சிரும். ஒருவேளை ஃபோட்டோதெரப்பியில் போதிய அளவு பிலிருபின் குறையலை, ஏன்னா பிலிருபின் இஸ் டாக்ஸிக் டு த பிரெயின். அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் டைரக்ட்லி டாக்ஸிக் டு த பிரெயின். ஸோ வந்து அதை நம்ம ஃபோட்டோதெரப்பி போட்டு குறைச்சி கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் 1 week நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 1 week பிலிருபின் ரைஸ் ஆகும், அப்புறம் ஃபால் ஆகிடும். அந்த ரைஸ் ஆகி ஃபால் ஃபேஸ் வரைக்கும் நம்ம மேபி கண்டினியூஸ் மானிட்டரிங்கில் இருக்கணும். இன் ஸ்பைட் ஆஃப் ஃபோட்டோதெரப்பி சம்டைம்ஸ் இந்த ஹீமோலைட்டிக் கண்டிஷன்ஸ் லைக் RH incompatibility, AOB incompatibility, bilirubin will keep rising sometimes in spite of phototherapy. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் we have to assess the babies also. Babies complications ஏதாவது போகிறாங்களா, பிலிருபின் என்செஃபலோபதின்னு சொல்லுவோம். மஞ்சள் காமாலை மூளை நோய், மஞ்சள் காமாலைனால் ஏற்படக்கூடிய மூளை நோய், பிலிருபின் என்செஃபலோபதி ஆர் அக்யூட் பிலிருபின் என்செஃபலோபதி ஆர் பிலிருபின் இன்டியூஸ்ட் நியூரல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்த மாற்று சிகிச்சை, குழந்தையோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி வேறு ஜாண்டிஸ் இல்லாத நல்ல ஒத்துக்கக்கூடிய ரத்தத்தை நம்ம ஏற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அது பட் தட் இஸ் வெரி ரேர். There has been some situations where I have done more than 6 exchange transfusions in a day. Egmore Children's Hospital, maybe some 10 years back I have done. ஒரே நாளில் 6 பேபிக்கு எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன். ஏன்னா அந்த காலத்தில் அந்தளவுக்கு ஃபோட்டோதெரப்பிஸ் கிடையாது. நியர்பை நெய்பரிங் ஸ்டேட்ஸ் அண்ட் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தெல்லாம் வந்து பேபிஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஃபோட்டோதெரப்பினா என்னன்னு தெரியாத காலம் இருந்தது. அப்போ ஒரு 10 years பேக்கெல்லாம் சம்டைம்ஸ் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் வச்சாலும் சம்டைம்ஸ் எஃபெக்டிவ் இல்லாத, அப்போல்லாம் CFL லைட் தான் இருந்தது, CFL ஃபோட்டோதெரப்பி. இப்போ மோர் அண்ட் மோர் எஃபெக்டிவ் ஃபோட்டோதெரப்பி, LED ஃபோட்டோதெரப்பிஸ் இருக்குது. LED ஃபோட்டோதெரப்பிஸ் வெரி பவர்ஃபுல், வெரி எஃபெக்டிவ். தே பிரிங் டவுன் த பிலிருபின் வெரி டிராஸ்டிக்கலி. ஸோ நவடேஸ் அப்போது அந்த மாதிரினால எல்லா ரெஃபரல்ஸ் நிறையா இருக்கும், லேட் ரெஃபரல்ஸ் இருக்கும். ஸோ பேபிஸ் வில் கம் வித் பிலிருபின் ஆஃப் அரௌண்ட் 35-40 தான் பிலிருபின்ஸ் வருவாங்க. இப்போல்லாம் 20க்கு மேலே பிலிருபின் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஒருவேளை அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? டைம்லி எக்ஸ்சேஞ்ச் வில் ஹெல்ப் த பேபி ப்ரிவென்ட் த நியூரலாஜிக்கல் நர்வஸ் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன். அண்ட் இது சப்போஸ் பேபி கம்ஸ் லேட்டாக வர்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டிய பேபி ஃபோட்டோதெரப்பி இது பண்ணலை, இன்ஸ்பைட் ஆஃப் ஃபோட்டோதெரப்பி பிலிருபின் இஸ் ஹைக்கிங் மோர் அப்படின்னா பேபி வில் ஹாவ் நியூரல் ப்ராப்ளம்ஸ், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அக்யூட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா பேபி வில் ஹாவ் ஒரு ஒபிஸ்தட்டோனஸ், ரீட்ரோகோலிஸ் சொல்லுவாங்க. தலையெல்லாம் அப்படியே அண்ணாந்துட்டு போகும், வெறப்பாக இருக்கும் பேபி. பேபிக் ஃபிட்ஸ் கூட வரும், ஷீசர்ஸ். இதெல்லாம் அக்யூட் பிலிருபின் என்செஃபலோபதிஸோட ஃபீச்சர்ஸ். சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் க்யூர் ஆகி ரெக்கவர் ஆகி சிவியர் டேமேஜ் பிரெயினில் நடந்ததுன்னா தட் வில் ரிசல்ட் இன் க்ரானிக் சீக்குலேன்னா ஒரு தழும்பு மாதிரி, அது லைஃப் லாங் அந்த இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரானிக் பிலிருபின் என்செஃபலோபதி ஆர் கர்னிக் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கல, மூளை பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கர்னிக் ட்ரெஸ் ஆர் க்ரானிக் பிலிருபின் என்செஃபலோபதி. அது பார்த்தோன்னா பேபிக்கு எப்படி இருக்குன்னா அப்வர்ட் கேஸ் பால்சி, கண்மொழியில் மேலே அது ஸ்குவிண்ட்டே வந்து மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்குவிண்ட்டு, சென்சர் நியூரல் ஹியரிங் லாஸ், காது கேட்காம போகிறது, டென்டல் எனாமல் டிஸ்ப்ளேஷியா, ஸோ பல் வேறு மாதிரி இதாகிறது. அப்புறம் வந்து செரிப்ரல் பால்சி, டிஸ்கைனட்டிக் ஆர் கோரியாத்திடாய்ட் சிபின்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான செரிப்ரல் பால்சி, பெருமூளை வாதம். ஸோ இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் ஹேண்டிகேப்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து phototherapy, so timely after delivery every baby should undergo jaundice screening test before discharge
and has to be followed up even after discharge. So high risk la vandanga category la vandanga baby will ask the baby to come back after immediately 24 hours 48 hours la follow up vara solli nama thirupiyum screen பண்ணுவோம் high risk category la vara or moderate risk low risk vandanga we can allow some more time to come for follow up 3 days 4 days கழிச்சு follow up இல்ல 1 week கழிச்சு follow up. So அப்படி நம்ம follow up பண்ணி அந்த first 1 week அந்த peak போற phase மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா then it won't be a problem. So that is very important. Monitoring pre-discharge bilirubin screening and follow-up is very important to prevent such and such complications. இப்போ பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த மஞ்சக்காமாலை பற்றி சொன்னீங்க, இதுதான் பெரியவர்களுக்கு வரக்கூடிய மஞ்சக்காமாலையும் ஒன்றுதானா? அதுதான் முதல்ல நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது வந்து முற்றிலும் வேறு. ஸோ பெரியவங்களுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை வந்து தண்ணீர்னாலேயோ உணவுனாலேயோ கண்டாமினேஷனில் வர்றது, வைரஸ்னால வர்றது. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ இ போன்ற வைரஸ்லாம் உணவு தண்ணீர் கண்டாமினேஷனில் வர்றது. பிசி போன்றது வந்து நீடில் ஷேரிங், ரத்தத்தில் பரவக்கூடிய மஞ்சள் காமாலை. இது வந்து கல்லீரலை பாதித்து கல்லீரல் வேலை செய்யாமல் போய் வரக்கூடிய மஞ்சள் காமாலை. இல்லை ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதெல்லாம் அதனால வரக்கூடிய மஞ்சள் காமாலை. இல்லை பித்தப்பை பாதையில் பித்தப்பை கல்னாலேயோ பித்தப்பை புற்றுநோயினாலே வரக்கூடிய ஜாண்டிஸ் தான் அடல்ட்டில் வரக்கூடிய ஜாண்டிஸ். அது பெரும்பாலும் கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிருபினியா ஆர் டைரக்ட் ஹைப்பர்பிலிருபினியான்னு சொல்லுவோம். ஸோ நியூபார்னுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை இரத்த அணு அதிகமாக அழிகிறதுனால வரக்கூடிய மஞ்சள் காமாலை. இது வந்து பியூர்லி இன்டைரக்ட் ஹைப்பர்பிலிருபினிமியா. இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் வரக்கூடிய ஜாண்டிஸ். பிறந்த உடனே வரக்கூடிய அந்த இன்க்ரீஸ் டர்ன் ஓவர் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்னால வரக்கூடிய மஞ்சள் காமாலை இதுக்கும் அடல்ட்டில் வரக்கூடிய மஞ்சள் காமாலைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ எனக்கே நீங்கள் சொன்னோடனே தான் எனக்கே ஞாபகம் வருது. எனக்கு பேபிஸ் கூட நம்ம யூஸ்வலாக பிறந்த உடனே ஒரு பிசிஜி வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுருவோம். 48 hours அட் பர்த் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுருவோம். தேர்ட் டே நான் சொன்னேன் இல்லையா, தேர்ட் டே ஃபோர்த் டே தான் இந்த ஜாண்டிஸ் பீக் ஆகும். நிறைய பேரண்ட்ஸ் கூட கேட்டிருக்காங்க, சார் மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறீங்க, இது மஞ்சள் காமாலை தடுப்பூசி பிறந்தோடனே போட்டிங்களே சார், அப்போ ஏன் சார் மஞ்சள் காமாலை வந்ததுன்னு கேட்பாங்க. ஸோ மஞ்சள் காமாலை தடுப்பூசி போடுறது வந்து நம்ம பின்னால் வரக்கூடிய அடல்ட்டுக்கு வரக்கூடிய வைரஸ்னால் வரக்கூடிய மஞ்சள் காமாலை தடுக்கிறதுக்கு தான் அந்த தடுப்பூசி போடுறோம். இப்போ பேபிக்கு வர்றது வந்து நான் சொன்ன மாதிரி ரத்த சிவப்பணு அழிகிறதுனால வரக்கூடிய மஞ்சள் காமாலை. இதுக்கும் அடல்ட்டில் வர மஞ்சள் காமாலைக்கும் சிறிதளவும் தொடர்பே இல்லை. இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னதுலேருந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது பிலிருபினுடைய அந்த ஒரு விஷயத்தை கவனம் எடுத்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை சரியாக கேட்டு அந்த ஃபோட்டோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் இது குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.